காமாட்சி, என்ன எதுக்கு இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அதான் முத்தைய போயிருக்கான்ல, எப்படியாவது உமாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு நீ. அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல நீ, ஏற்கனவே ஒரு தடவை ஓடி போய் நம்மள அசிங்கப்படுத்திட்டா. இப்ப அந்த ஜெகன் தான் கடத்திட்டு போனான்னு சொன்னாலும் யாரு நீ நம்புவாங்க? அவளை எல்லாரும் திரும்பவும் ஓடி போயிட்டான்னு தானே சொல்லுவாங்க. இங்க பாரு, யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியும்ல. சும்மா அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத. நம்ம நமக்காக வாழ்ந்தா போதும் காமாட்சி. அவன் இத சொல்லுவான், இவன் அதை சொல்லுவான்னு யோசிச்சா நம்ம வாழ்க்கை தான் நரகமா போயிடும். இருந்தாலும் என் பொண்ணால நீங்களும் அசிங்கப்பட்டுட்டீங்களா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருந்தாலும் 4 பேர் குறையாதான் பேசுவாங்க, நல்லா இல்லைன்னாலும் அப்படித்தான் பேசுவாங்க. ஊரை பத்தி எல்லாம் கவலைப்படாத. முத்தையா, முத்தையா, என்னப்பா நீ மட்டும் வர, உமா வரல? என்ன முத்தையா, உமா வரலையா? என்ன மன்னிச்சிருங்க. அந்த துர்காவுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே அவ கிடைக்கல. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, உமா இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியல. உமா எல்லாம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடாதையா. அதுக்கு உமா செத்துட்டான்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல. கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொன்னானே தவிர கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லலையே. நான் யூனிஃபார்மை கட்டி இருந்தாலும் எனக்குள்ள போலீஸ் சத்தம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா உமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா இந்த ஊர் ஒரு மாதிரி பேசாதா? இதுக்கு மேல என்ன நீ பேசணும்? அத அன்னைக்கே எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்களே. இப்ப என் கவலை எல்லாம் உமா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த அயோக்கிய ஜெகன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது மட்டும் தான். நீ அப்படிதான் எதுவும் நடக்காது. நாளைக்கு நம்ம வீட்டுல உமா இருப்பா. எப்படியா? அதான் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், காணோன்னு சொல்றியே. இல்லம்மா, அதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் வேலை பார்த்த ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரர்கிட்ட சொல்லி துர்காவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட இருந்து தகவல் வந்த உடனே அப்புறம் இருக்கு துர்காவுக்கு. அப்படி பார்த்தா நமக்கு தேவை உமா தானே, துர்கா இல்லையே. மா, அவளுக்கு நம்ம ரொம்ப இடம் கொடுத்துட்டோம்மா. அப்படி இல்லப்பா, அவளை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். அவளை மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. விட்டு கொடுக்கறதுனால நாம ஒன்னும் கெட்டு போக மாட்டோம்ப்பா. நான் அதுக்காக சொல்லலம்மா. அந்த போலீஸ்கார் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க குரு. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த துர்காவை ஃபாலோ பண்ண சார். சார், நாளைக்கு காலையில உமாவுக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். கல்யாணமா? ஆமா சார். எங்க தெரியுமா? ராணிமலை பக்கத்துல இருக்கிற மலைக்கோயில தான் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க சார். மலை மேலையா? ஆமா சார். சரி குருபாலன், நான் உங்களை பாத்துக்கிறேன். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க சார், பண்றேன். இல்ல குருபாலன், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் நீங்க? நான் இன்னைக்கு போலீஸா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க போய் நன்றி சொல்லலாமா? ஓகே குருபாலன், வேற ஹெல்ப் தேவைப்பட்ட கண்டிப்பா கூப்பிடுறேன். உங்க போனுக்காக நான் வெயிட் பண்றேன் சார். ஓகே குருபாலன். சரிங்க சார். என்னப்பா ஆச்சு? மா, நாளைக்கு மலை கோயிலில் வச்சு நம்ம உமாவுக்கும் ஜெகனுக்கும் அந்த துர்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? காலையில் தெரியும் இந்த முத்தையா யாருன்னு. அம்மா, அதான் சூர்யா வந்துட்டு இருக்கான்ல, அப்புறம் ஏன் நீ இவ்வளவு டென்ஷனா சுத்திட்டு இருக்க? எனக்கு முதல்ல என் புள்ளைய பார்க்கணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. காலையிலயும் அவன் சரியா சாப்பிடல, மத்தியானமும் அவன் சாப்பிட்டானான்னு தெரியல. பாவண்டி என் புள்ள.
இப்பெல்லாம் அவன் சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். அவ எந்த பிரச்சனையில இப்படி பண்றான்னு உனக்கு தெரிஞ்சு நீ அவன் சாப்பிடுறத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? ஏய், பிள்ளைங்களுக்கு 1000 கவலை இருக்கலாம், ஆனா பெத்தவங்களுக்கு இருக்கிற பெரிய கவலை பிள்ளைங்களோட பசி தாண்டி. காயத்ரி, சூர்யா வந்ததும் அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்காத. ஏன்? வேணாம் காயத்ரி, எதுவுமே கேட்க வேண்டாம். சூர்யா, சூர்யா, டேய், டேய், ஏன்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? நாங்கெல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அப்பா எங்கப்பா போயிருந்தா? எங்க போவான்? ஏதோ ஒரு ரோட்டு ஓரத்துல முட்டாள் மாதிரி நின்னுகிட்டு இருந்தான். எனக்கு யார பார்த்து வருத்தப்பட, யார பார்த்து கோவப்படனே புரியல. ஏன் சம்மந்தி கோபமும் வருத்தமும் படணும்? நாம என்ன பண்ணாலும் நடக்கிறதா நடக்கும். சூர்யா, திரும்பவும் இதை நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் என் தங்கச்சியோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவளை மன்னிச்சீங்கன்னா அவன் நிம்மதியா கண்ண மூடுவா. அவளை சந்தோஷமா வாழ வைக்க சொல்லல, சந்தோஷமா சாக விடுங்கன்னு தான் சொல்றேன். அண்ணா ப்ளீஸ், அதான் அவர் வந்துட்டார்ல, நீங்க கிளம்புங்க. என்னண்ணா இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. காயத்ரி, சுப்புவை கொஞ்சம் பாத்துக்கமா. அண்ணா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவதான் என்ன பாத்துட்டு இருக்கா. நீங்க பயப்பட வேண்டாம், கிளம்புங்க. வரேன் சம்மந்தி. சரி. அத்தை, முதல்ல அவரை சாப்பிட சொல்லுங்க. வாப்பா, சாப்பிடுப்பா. வந்து சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, 5 நிமிஷத்துல அம்மா ரெடி பண்ணி தந்துடுறேன். கொஞ்சம் விஷத்தை அதுல கலந்து கொடுங்க. டேய், என்னடா பேச்சு இது? சாப்பிட என்ன வேணும் தானே கேட்டாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுற. எல்லாரும் நான் ஏன் இன்னும் சாப்பிடலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க, ஆனா நான் இன்னும் ஏன் சாகலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதப்பா. நான் ஒன்னும் கோவமா சொல்லலமா, நார்மலா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குதா. சூர்யா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நான் எப்படி நடந்துக்கிட்டா உனக்கு என்ன? என்னை பத்தி யார் இங்க கவலைப்படுறதுக்கு இருக்கா? எனக்கு யாருமே தேவையில்லை. சூர்யா ப்ளீஸ். சூர்யா, காயத்ரி, வேண்டாம் காயத்ரி. அப்புறம் கேட்க மறந்துட்டேன், உன் உயிர் தோழி வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறாங்களா? கரெக்டா மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறாளா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீ தாண்டி எனக்கு பிரச்சனை. சூர்யா, நானா? ஆமா, நீ தாண்டி. என்ன பாக்குற? என்னைக்கு என்னோட லைஃப்ல நீ வந்தியோ அன்னைக்கே என்னோட நிம்மதியெல்லாம் போச்சுடி. ஏன் நிம்மதி மட்டும் இல்லடி, உன்னால என் மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்? முதல்ல நீ உள்ள போ. போதும், நிறுத்துங்கப்பா. நீங்க இந்த மாதிரி அடக்கி தான் இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்கு. கேமாடி காயத்ரி, பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா? எமன்கிட்டயே சண்டை போட்டு தான் புருஷனை காப்பாத்திட்டு வந்தாலே சாவித்ரி அப்படி இருக்கணும்.
அடுத்தவங்க முன்னாடி புருஷனை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அடுத்தவளுக்கு என்ன விட்டு கொடுத்துட்டியே. சும்மா அதையே சொல்லாதப்பா. 1000 தான் இருந்தாலும் சுப்பு உனக்கு பொண்டாட்டி தான். தாலி கட்டி குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும் அவன் என் பொண்டாட்டி ஆயிடுவாளா? பொண்டாட்டின்றவ மனசுக்குள்ள இருக்கணுமா? இவதான் என் மைண்ட்லயே இல்லையே. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அம்மா தாயே, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வரல. அப்படியே எதை சொன்னாலும் நீ அதை கேட்க போறதும் இல்ல. நீங்க மட்டும் நான் சொல்றத கேக்குறீங்களா? நல்லா இருக்க வழி சொன்னா கேட்கலாம். நீதான் எனக்கு நாசமா போறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்புறம் நான் எப்படி கேட்கறது? நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஹேய், நானே நல்லா இல்லடி, நான் ஏன் அப்புறம் மத்தவங்கள பத்தி யோசிக்கணும்? சுப்பு ஒன்னும் யாரோ ஒருத்தி கிடையாது, உங்க பொண்டாட்டி. எனக்கு இந்த வீட்ல என்னெல்லாம் உரிமை இருக்கோ அதே உரிமை சுப்புவுக்கும் இருக்கு. காயத்ரி வேண்டாம், நீ சும்மா இரு சுப்பு. ப்ளீஸ் காயத்ரி விட்டுரு. எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம், அவரும் வேண்டாம். நான் நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைச்சப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா இப்ப 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் வீட்டை விட்டு போயிடுறேன் காயத்ரி. சும்மா போறோம் தானே சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா போக மாட்டேங்கிறியே. சூர்யா, இப்போ என்ன? இவ இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே? சுப்பு, போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம், அப்படியே என்னோட லக்கேஜும் எடுத்துட்டு வா. நாம 2 பேரும் சேர்ந்தே போலாம். காயத்ரி, என்ன பாக்குற? போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. தெரியும்டி, நீ இந்த மாதிரி தான் பேசுவன்றது எனக்கு நல்லா தெரியும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? திருந்தி வந்திருக்கிற ஒருத்திய மன்னிச்சு ஏத்துக்காத ஒருத்தர் கூட என்னால வாழ முடியாது. சுப்பு, கிளம்பு. நீங்க யாரும் கிளம்ப வேண்டாம், நானே எங்கேயாவது போய் தொலைறேன். சூர்யா ப்ளீஸ். ஐயோ என்ன காயத்ரி, அவர் தான் கோவமா பேசுறாரு, நீ அவர் கூட பேசுற. அத்தை, நீங்க கௌதம் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஏய் சுப்பு, சூர்யா இவ போறா. சூர்யா, சுப்பு, சூர்யா நில்லுங்க. சூர்யா, ஐயோ சுப்பு நில்லு. ஏங்க என்னங்க இப்படி பாத்துட்டு நிக்கிறீங்க? போங்க, போய் அவங்கள கூட்டிட்டு சும்மா வாங்க. சும்மா அவனை தேடிட்டு போயிட்டு இருக்க முடியாதுடி, என்னமோ பண்ணி தொலைங்க. அப்பா ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? போனா இந்த சுப்பு? சூர்யா, சூர்யா, சூர்யா,
ஹாய், என்ன செல்லம், எப்படி இருக்க? நீ என்ன என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தானே என்ன ரசிச்சிட்டு இருப்ப. என் மாமா இங்க வந்ததும் நீ கதறி கதறி அழுதுட்டு இருப்ப. ஐயோ, எப்ப பார்த்தாலும் மாமா புராணம் தானா? உனக்கு மாமான்னு கூப்பிடணும்னா என்ன கூப்பிடு? ஏன்னா புருஷனை மாமான்னு கூப்பிடுறதுல ஒரு தனி கிக்கு இருக்கு. என்னடி அப்படி பாக்குற? இந்த இடத்துக்கு உன் மாமா மட்டும் இல்ல, வேற எவனாலையும் வர முடியாது. வீணா கனவு கண்டுட்டு இருக்காதமா. என்னடா சொல்றா? கல்யாண பொண்ணு? ஆ? என்ன தங்கச்சி, எப்படி இருக்க? ஏன் செல்லம், ஏன் மூஞ்சி திருப்பிக்கிற? என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி மாதிரி தான். சரி, உனக்கு பேச மூடு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறமா பேசலாமே. என்னடா புது மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ரெடி மேடம், நீங்க சொன்னா நான் எப்ப வேணாலும் தாலி கட்டுவேன். அப்படித்தான் இருக்கணும். சரி, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணம் மலை கோயில்ல இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாண்டா, முத்தையாவை குழப்பறதுக்காகத்தான் நான் அங்க கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். நம்ம பிளான் எப்படி அவனுக்கு தெரியும்? வாய்ப்பே இல்லையா மேடம்? ஹே, அவன் என்ன சாதாரண போலீஸ்காரன் நினைச்சியா? அவன் மூளை எல்லார விடவும் ஃபாஸ்டா வேலை செய்யும். புரியலையே மேடம். டேய் ஜெகன், நேத்து ஃபுல்லா என்ன ஒரு போலீஸ்காரன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அலைஞ்சான். அது கண்டிப்பா முத்தையாவோட ஆள் தான் எனக்கு நல்லா தெரியும். அதான் அவனுக்கு தெரியணுமேன்னு கல்யாணம் மலைக்கோயில நடக்க போறதா பொய் சொன்னேன். இந்நேரம் அந்த போலீஸ்காரன் முத்தையா கிட்ட விஷயத்த சொல்லிருப்பான். நேரா முத்தையா என்னதான் தேடி வருவான். நானும் மலைக்கோயிலுக்கு போற மாதிரி போவேன், அவனும் என்ன துரத்துக்கிட்டே வருவான். நாங்க அங்க ஓடி புடிச்சு விளையாடுற கேப்ல நீ என்ன பண்ற? இவளை கூட்டிக்கிட்டு ஆச்சாரிப்பட்டியில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிடு. அங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டேன். உங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. நீ அங்க வச்சு இவ கழுத்துல தாலிய கட்டிடுற. சரி, டைம் ஆச்சு, இவளை கூட்டிட்டு போயிடு. சரி. என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டா மட்டும் என் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவனா? ஐய, என்னம்மா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? ஏய், இழுத்துட்டு போங்கடா. இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. சீக்கிரம் கட்ட அவுத்து விடு. கரெக்டா? சரிண்ணே. விடுங்கடா. ஏய், வா 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 வா. ஏய், வாம்மா. அட வா செல்லம். என்ன மச்சான், நீயே வீட்டை கட்டி முடிச்சுட்டு ட்ரீட் வைப்பன்னு பார்த்தா சும்மா மொக்கையா ட்ரீட் வச்சுட்டு இருக்க. என்ன என்னடா பண்ண சொல்ற? ஆபீஸ்ல ஒருத்தன் என்ன ரொம்ப இம்சை பண்றான்டா. அவன் லீவ்ல இருக்கும்போது ஆபீஸ் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தது. 3 டெண்டர்ல வாங்கின கமிஷனை வச்சு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினேன். அந்த ராஸ்கல் எப்போ வந்தானோ ₹1 கூட வாங்க முடியல. யார் மச்சான் அந்த அப்பா டகரு? பேரு சூர்யா. தொண்டையில மாட்டின முள்ளு மாதிரி இம்சை பண்ணிட்டு இருக்கான்டா. ரொம்ப தொல்லை பண்ணா முடிச்சிட வேண்டியதானே மச்சான்? ஆமா மச்சான், ரோட்ல போகும்போது எவனாவது ஒருத்தன் கல்லை தூக்கி போட்டா அதே கல்லை எடுத்து அவன் தலையில அடிச்சு நம்ம சாவடிக்கணும்டா. கரெக்ட் மச்சான். இன்னைக்கு கூட அந்த சூர்யா எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திடா மச்சான். அப்ப அவனை காலி பண்ண வேண்டியதுதான். அன்பு, அந்த சூர்யாவை தூக்குறதுக்கு ஸ்கெட்சை போடுறா. விடியறதுக்குள்ள அவனை தூக்கிடுவோம். அதுக்கு அவசியமே இல்லை மச்சான். ஏண்டா? நான் சொன்ன சூர்யா நம்ம கண்ணு முன்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கானே, அவன் தான்டா அது. ஏய் நில்றா. ஏய்,
வழி விடுறா. நீ என்ன பெரிய ஹீரோவாடா? ஆ 4 வாங்கினா உனக்கு என்னடா வந்தது சொல்றா. சந்தோஷ் இப்ப அட்ரா பாப்போம். அட்ரா சந்தோஷ், வீணா பிரச்சனை வேணாம், வழி விடு. பாலிவுட்ல என்னடா பண்ணுவ? ஏய் ஏய் ஓடுடா. ஏய் ஏய் நீ உயிரோட இருந்தா தானே உன்னை என்ன பண்ற பாரா. இதுக்கு மேல உன் தொல்லை எனக்கு இருக்க கூடாதுடா. சூர்யா சுபு 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 ஏய் சுபு என்னாச்சு சுபு? ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னது? சூர்யா சுபு சுபு சூர்யா சுபு என்னாச்சு உனக்கு? சூர்யா சுபு சுபு ஏய் சுபு ஏய் சுபு கண்ணத்தர ஏய் ஏய் சுபு ஏய் கண்ணத்தரடி ஏய் கண்ணத்தர சுபு ஏய் சுபு சுபு எந்திரி சுபு ஏய் ஏய் டேய் என்னடா பண்ணீங்க சுபு? புளிமுண்டை நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நீ சொல்றா, நான் அப்படிதான்டா இருக்கேன். சேம் ஜாப், சேம் ஃபேமிலி, சேம் ஹவுஸ். ஏடா சொல்ற? ஒண்ணுமா வேலை மாறல? அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுக்கு இதுன்னு சிஎம் வேலையா? யார் மச்சி மாறணும்? கடனாச்சும் வாங்கி கார்ல போலான்னு நினைக்கிறேன் நீயா? இல்ல கடனே இல்லாம சந்தோஷமா நடந்து போறேனே நானா?